ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு டிஓஒய் ஜேர்னல் கீழே தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வித்தவுட் மணி வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் மேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு தேவையானது வந்து நோட்டு தான். ஸோ அதை வந்து டைரி அந்த மாதிரி எதனா வந்து எடுத்துக்கலாம். பட் இல்லாத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 2 மெத்தடில் வந்து காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ளூ யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து க்ளூ இல்லாமல் மேக் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நோட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ஓல்டு நோட் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பேப்பரை வந்து எடுத்துக்கலாம். உங்களோட சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் க்ளூ போட்டு ட்ரை ஆக விட்டுனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸில் வந்துட்டு க்ளூ போட்டுட்டு ஒரு ஷீட் எடுத்து அந்த 2 சைடிலும் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் நோட்டு. ஸோ 2வது மெத்தடில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரி வந்து எடுத்திருப்பேன். அது வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போடும்போது நிறையா பஞ்ச் ஆஃப் நூல் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து 2த்தையும் நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதில் பேஜஸ் கம்மியாக இருந்ததால் 2யும் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டிங் கார்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன்ஸ் கார்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அதோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட் கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்குறப்பெல்லாம் நமக்கு நிறைய கார்ட்ஸ் வச்சு கொடுப்பாங்களே, ஸோ அந்த கார்டு தான் எடுத்திருக்கேன். பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் அது வந்து. ஸோ நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்க மாதிரியான பெயிண்டிங் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வாட்டர் படாமல் வச்சுக்கிறது கஷ்டம் தான். ஸோ அப்படி நீங்கள் வச்சுப்பீங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். பட் அது அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. ஸோ அதுக்காக தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பென்சில் கலர் யூஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு 2 சைடும் இது வந்து ஒரு மிக்சர் கலராக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்க்க அப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட் புக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதோட விட போகிறதில்ல. ஸோ இதுக்கு வந்து நான் லாக் செட் பண்ண போகிறேன். அண்ட் நமக்கு ரிப்பன் மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம என்ன பேஜ் வைக்கிறோமோ அந்த இதில் செட் பண்ணுவோம்ல, ஸோ அதுவுமே நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாக் செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நம்ம ஆல்ரெடி இருக்கும்ல கார்ட்போர்ட், அதில் இருக்கிறத வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 சைட்லையும் வந்து வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கான அந்த லாக் பட்டன் வந்து நான் எதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல நார்மலாக பட்டன் ஃபைல்ஸ், ஸோ அதில் நம்ம வேஸ்ட்டாக இருக்கிறத வந்து தூக்கி போடுவோம்ல, ஸோ அப்போ கட் பண்ணி வச்ச பட்டன் தான் இது. ஸோ அதை தான் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அதில் வந்து ஒன்று ஒட்டிக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரியோட பேஜஸில் வந்து ஒட்டியிருக்கேன். ஸ்க்ரீனில் இருக்கல அது மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ளூ வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து போட்டிருந்தேன். இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு நிற்கலை. ஸோ நீங்கள் வந்து B7000 க்ளூ அப்படி இல்லாட்டி ஃபெவிகால் அது மாதிரியான க்ளூ வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பன் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக லாஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. உங்கள் டைரியோட லாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஓரளவுக்கு வர மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி நீங்களும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளோட ஏதோ ஒரு பேஜஸ்க்குள்ளே இன்சைட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் என்னோடது லென்த்தாக இருக்கிறதால நான் இப்போ ரிப்பன் இல்லை அப்படின்னா நம்ம கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லைட்டான கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அளவுக்கு நோட் சைஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு இதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ஃபெவிக்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. நானும் வந்து அந்த க்ளூ தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் இதனோட லுக். இப்போ நமக்கு நோட் புக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் கலெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நான் வந்து 2 மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து கலெக்ட் பண்ண பிக்சர்ஸ் தான் நான் வந்து அதிகமாக பண்ணியிருந்தேன். ஸோ அது இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் இன்விடேஷன் கார்ட்ஸ் இருக்கும்ல, அதில் இருக்க பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸாக தான் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரியானது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து 2 வேரியேஷன் ஆஃப் கார்ட்ஸ் வந்து எடுத்திருப்பேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஸோ அதில் தான் எனக்கு ஃப்ளார்ஸே வந்து கிடச்சிது. இந்த எல்லோ கலரில் வந்து எனக்கு எதுவும் கிடைக்கல. இந்த பிளாக் சைட் கார்ட் மட்டும் தான் வந்து கிடச்சிது. ஸோ அதை தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அது வந்து மிரரிங்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய ஜேர்னல்ஸில். ஸோ அதனால் நானும் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸில் வந்து பார்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜேர்னலிங் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னோவேஷன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் தீம்க்காக. ஸோ இது வந்து விண்டேஜ் தீம் அது மாதிரி 2 வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் தீம்க்காக இந்த ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை நான் வந்து கட் பண்ணியும் இல்லாட்டி நம்ம கிழிச்சு அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜஸ்க்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழிச்சு எடுத்ததில் அந்த ப்ரௌன் ஷேடு இருக்கும், ஒரு டார்க் ப்ரௌன் அண்ட் பிளாக் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி வந்து ஒரு ஷேடில் இருக்கும் எண்டிங்கில். ஸோ அது மாதிரி வரதுக்கு நம்ம ஃபயர் பண்ணி, ஸோ அப்படி இல்லாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கார்னர்ஸில் ஷேட் பண்ணணும், உள்ளார போகாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, அப்படின்னா தான் அந்த அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம மேக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாம்ப் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாம்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் எடுத்துடணும், அப்படின்னா தான் நம்மளால் ரோல் பண்ண முடியும். இதை ரோல் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரெஷ் பண்ணுவோம் இல்லையா ஸ்டாம்பில், ஸோ அதுக்கான பேஸாக தான் நம்ம வந்து இதை மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ரோல் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம அதில் வந்து லேபிளிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால தேவையில்லை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன், அண்ட் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டாம்பிங் பண்ணியிருந்தேன், அண்ட் வந்து ஒரு 3 ஹார்ட்ஸ் வச்சு ஒரு ஃப்ளார் அது மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கலர் பேப்பர்ஸ்க்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்விடேஷன் கார்ட்ஸில் ஃப்ரண்ட் பேஜஸ் இருக்கும் இல்லையா, அதையே நான் வந்து கலர் பேப்பர்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் பேப்பர்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் பேப்பர்ஸ் வச்சு கலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது 2யும் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு, அண்ட் மேலே வந்து நம்ம ஷேப்பிங்க்காக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஹார்ட், அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒட்டிடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம எப்போ யூஸ் பண்ணும்போதும் நம்ம கலர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அப்படின்னா தான் அந்த கலர், அப்போ தான் வந்து அதனோட கலரிங் வந்து நல்லா வரும். அந்த பிக்சருக்காக அந்த கலருக்கும் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ளார் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாரோட இன்சைட்லேயே வரைஞ்சிக்கோங்க, ஏன்னா அப்போனா தான் வந்து நமக்கு அந்த கலர் கொடுக்கும்போது அது டபுள் கலர்ஸில் கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்வலப் கவர் மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷீட் எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ரௌன் ஷீட்டை விட கொஞ்சம் லைட்டராக இருக்க மாதிரி ஷேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து A4 ஷீட் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில் நான் வந்து இல்லை கலர் ஷீட் உங்களோட விஷ் தான், நீங்கள் எந்த ஷீட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ப்ரௌன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் விண்டேஜ் தீமில் பண்ணுறேன் அப்படின்றதுனால. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கப்பலுக்கு செய்கிறதுக்காக ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணும்போது டைமண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ அதில் வந்து மேக் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கல அந்த ப்ராசஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிக்கருக்காக வந்து நான் உள்ளார எதுவும் பண்ணலை, பட் அதை நம்ம எப்படி ரேப் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டிக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிக்சர்ஸாகவும் பண்ணலாம், ஒரு வேர்டிங்ஸாகவும் பண்ணலாம். நான் வந்து வேர்டிங்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கலாம் அது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ண போகிறோம். ஸோ டேப்க்காக வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். உங்களோட விஷ் தான், உங்களுக்கு எந்த டிசைன் போடணும்னு தோணுதோ அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேம்பூ ட்ரீயோடது வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து எல்லோ டாட்ஸ் வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து கலர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போது வந்து இன்னொரு டிசைன் வந்து கிடச்சிது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேப் சைஸ் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து டேப் மாதிரியே வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். நான் கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ட்ராப் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்படின்னா தான் டிசைன் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். நம்ம அதை பிரித்து வந்து ஒட்டும் பொழுது அண்ட் ஒட்டுறப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி தான் மறுபடியும் ஒட்டணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் மேக் பண்ண போகிறோம். இந்த ஷீட் வந்து எதுக்காகனா ஜேர்னலிங்கில் வந்து நம்ம எதனா டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கிழிச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் கார்னர்லேயும் ஒன்று எண்டிங் கார்னர்ஸ்லேயும் வந்து ஒட்டுவோம். ஸோ அதுக்கான ஷீட் தான் வந்து இது. ஸோ இது நான் ரொம்ப சிம்பிளாக தான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போ இருக்கும் இல்லையா அதை வரைஞ்சிட்டு ஒரு கலர் பண்ணிக்கிட்டேன், ஃபுல் கலர் வச்சுட்டு ஏதோ ஒரு கலர் வச்சு பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ரோஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ ரோஸாக ட்ரா பண்ணலை, ஜஸ்ட் வந்து டாட்ஸ் வச்சுட்டு அதில் வந்து லீவ்ஸ் வர மாதிரி வந்து போட்டிருக்கேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செரி வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுக்குமே வந்து டாட் வச்சுட்டு லீவ் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வெர்டிகலி அண்ட் ஹரிசாண்டலி 2 சைட்லையுமே வந்து லைன்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு அதை விட கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கலர்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்து ஷேடிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அவுட்புட் வந்து. அண்ட் நீங்கள் எடுக்கிற கலர் வந்து அதை விட லைட்டராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜ் தீம் பண்ணியிருக்கோம், அப்புறம் நோட் புக் ஸ்டிக்கரில் வந்து பண்ணியிருக்கோம், அப்புறம் டேப்ஸ், அதுக்கப்புறம் என்வலப் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப்ஸஸ் வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து பட்டர்ஃப்ளை, ஹார்ட், அதுக்கப்புறம்
ஹார்ட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் வர மாதிரி. அண்ட் வந்து ஷீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதோடு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன கீட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.